இதிலே வைத்திருக்கிறார். ஆதலால் இந்த கல்லூரி வசதி வாய்ப்புகளிலும் குறைந்ததல்ல. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த போல வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏராளமாக படைத்திருக்கின்றது இந்த கல்லூரி. இன்னும் படைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்த கல்லூரியும் பழமைமிக்க கல்லூரி பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றது என்றால் காரணம் நம் முன்னோர்களின் கடின உழைப்பு, தியாக உள்ளம். நம்முடைய ஐரோப்பிய மிஷனரிஸ் எல்லாம், முக்கியமாக பிரெஞ்சு மிஷனரிஸ், அவர்கள் வீட்டையும் நாட்டையும் அனைத்தையும் விட்டுவிட்டு தங்கள் இதயத்தை மட்டும், நம்மை அன்பு செய்யக்கூடிய இதயத்தை மட்டும் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தார். ஆதலால் தான் அவர்கள் எவ்வளவு அன்பு செய்தார்கள் என்றால் நம்முடைய வளர்ச்சிக்காக எல்லாவித தியாகத்தையும் செய்திருக்கிறார்கள். இந்த கல்லூரியை உருவாக்கி அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், கல்வியை மனிதனை முழுமையாக மாற்ற முடியும், மாண்புறு மனிதனாக மாற்றக்கூடிய அந்த வேல்யூ சிஸ்டம் நிறைந்த கல்வியை தர வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டு இந்த கல்லூரியை உருவாக்கியிருக்கின்றனர். இந்த கல்லூரி இன்று சிறந்திருக்கின்றது என்றால் காரணம், அந்த காலத்திலே ஐன்ஸ்டைன் கூறியது போல, நான் இவ்வளவு படித்திருக்கின்றேன் என்றால் நான் எனக்கு முன்னால் சென்ற அனைத்து அறிவியல் அறிஞர்கள் அனைவருடைய தோல் மேல் ஏறி நிற்பதனால் தான் நான் இவரை படைக்க முடிகிறது. அதனால் இங்கு நாம் இந்த கல்லூரியை பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கின்றோம் என்றால் நமக்கு முன்னால் சென்ற அனைத்து இயேசுவை துறவியர், ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் அல்லாதவர், இன்னும் இந்த கல்லூரி பயின்ற அனைவருடைய கடின உழைப்பு தியாகத்தில் நாம் ஏறி நின்று பார்ப்பதனால் தான் இன்னும் நாம் இந்த உலகத்தை முழுமையாக புரிந்து இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த கல்வியையும் தரமான கல்வியும் கொடுக்க முடிகிறது. இவ்வேளையில் நீங்கள் எல்லாம் பார்ப்பது போல பழமைமிக்க நம்முடைய கட்டிடங்கள், 3 கட்டிடங்கள், லாலிஹால் பழமைமிக்கது. அந்த கல்லூரி அந்த கட்டடத்தை இப்பொழுது புதுப்பிப்பதில் மிகவும் துடிப்போடு நாங்கள் முனைந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னால் கெமிஸ்ட்ரி பிளாக், அதையும் அந்த புதுப்பித்து நிறைவு செய்திருக்கின்றோம். அதற்கு முன்னால் முந்தைய ஆண்டு பிசிக்ஸ் பிளாக் 110 ஆண்டு நிறைவேற்ற அந்த கட்டிடத்தை புதுப்பித்து இந்த வெளியில் கலர் வாஷ் பண்ணி கொண்டிருக்கிறோம். இவ்வாறு எல்லா வசதி வாய்ப்புகளையும் மாணவ மணிகளுக்கு அளித்து அவர்கள் தரமான கல்வியை பெற்று நல்ல மதிப்பீடுகளை பெற்று செல்லுமிடமெல்லாம் பிறருக்காக வாழக்கூடிய மனிதர்களாக, மாண்புறு மனிதர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதற்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டு. பல்வேறு துறைகளில் பல்வேறு சாதனைகள் புரிந்திருக்கின்றீர்கள். அந்த சாதனைகள் மூலமாக நீங்கள் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் என்பதை எடுத்து கூறி வருகின்றீர்கள். அதெல்லாம் இந்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கலாம். அதே சமயத்தில் இந்த கல்லூரியின் வளர்ச்சிக்கும் உங்களுடைய ஈடுபாடு இருந்தால், தொடர்ந்து இருந்தால் அது நலம் பயக்கும். கல்வி தரத்தை உயர்த்துவதற்கும் இந்த கல்லூரியில் இன்னும் வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கும் தேவையான நிதியுதவிகள், ஆலோசனைகள் அனைத்தையும் நீங்கள் வழங்கினால் இந்த கல்லூரியில் இன்னும் உங்களை குறித்து உங்களை நிமித்தம் பெருமைப்படும். அவ்வாறு நீங்கள் செய்வீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகின்றேன். இதுவரைக்கும் எத்தனை பேர் செய்து வந்திருக்கின்றீர்கள், இனியும் தொடர்ந்து செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து, உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து, அனைவரும் நலமுடன் வாழ தேவையான அனைத்து அருளாசிரியரும் நமக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இறைவன் தர வேண்டும் என்று மன்றாடி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நம்முடைய கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அவர்களே, குழுமி இருக்கின்ற பெருமக்களே, உங்களை எல்லாம்
வணங்கி மகிழ்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கல்லூரியில் புது விடுதியில் 3 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை என்னை எங்கோ கொண்டு சென்றிருக்கிறது, என்னை வைத்திருக்கிறது. இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் நான் புது விடுதியில் வாழ்ந்த வாழ்க்கை தான் அதற்கு காரணம். நம்முடைய சிறப்பு விருந்தினரை பார்த்து நான் வந்தவுடன் சொன்னேன், சார் நான் பழைய டிஜிபி காளிமுத்துவனுடைய பேட்ச்மேட் என்று சொன்னேன். 68, 69 நீ படித்திருக்கிறாய் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவரை தெரிந்த காரணத்தால் 68, 18 ஆண்டுகள் முடியும் முன்னர் மைனராக இருந்த பொழுது புது விடுதியிலே இருந்து வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன். நீ இப்படி வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை புது விடுதி வாழ்க்கை எனக்கு கொடுத்தது. அதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆண்டு நான் 65 கடந்து 66 நுழைந்த அன்று எனக்கு இங்கே கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தின் காரணமாக காலையில் எழுந்து நான் படித்த எங்களுடைய ஊர் நச்சலூர் சென்று ஆரம்ப பள்ளிக்கு ஒரு 10,000 ரூபாய், உயர்நிலை பள்ளிக்கு ஒரு 10,000 ரூபாய், அங்கிருந்து உடனே நேரா வந்து தெப்பக்குளம் மிஷனரி ஸ்கூலுக்கு போய் அங்க படித்த காரணத்தால் அங்க ஒரு 20,000 ரூபாய், அங்கிருந்து ஜமால் முகமது கல்லூரிக்கு போனேன், அங்க ஒரு 20,000 ரூபாய், அங்கிருந்து சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு வந்தேன். இங்க நம்முடைய ஃபாதர் வனிதாஸ் சார்ட்டு சொல்லி ஃபாதர் இருந்தால் 20,000 யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் நடத்தி கொண்டிருக்கின்ற காவிரி மகளிர் கல்லூரிக்கு சென்று ஒரு 20,000 ரூபாயை கொடுத்தேன். இந்த அளவுக்கு நாம் கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு உருவாக்கி நம்மையும் நல்ல நிலையை வைத்து அவர்களையும் நல்ல நிலைக்கு கொண்டு வர செய்வது எதுவென்றால் தூய வளனார் கல்லூரி தான். அதை நான் உங்களிடம் சொல்லியே ஆக வேண்டும். அந்த அளவுக்கு நீங்களும் இந்த கல்லூரி நீங்கள் படித்த எல்லா இடங்களையும் நினைவில் வைத்து அந்தந்த நேரத்தில் அதற்கு சென்று பார்த்து அதனுடைய உரிய தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் நல்ல வகையில் இருப்பீர்கள். நீங்கள் அப்பொழுதும் அடிக்கடி நீங்கள் தூயவளனார் கல்லூரிக்கு வந்து செல்ல வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிலே இங்கு குழுமியிருக்கும் சான்றோர்கள், ஃபார்மர் டிஜிபி எலக்ஷன் அவர்களே, இந்த கல்வி வளாகத்தின் ரெக்டர் ஃபாதர் டாக்டர் ஜான் பிரிட்டோ அவர்களே, மற்றும் ஃபாதர் மரியதாஸ் மற்றும் அனைத்து என்னோடு சேர்த்து இந்த ஃபெலிசிட்டேஷன்ஸ் அவார்டு வாங்கிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் இந்த கல்லூரியிலே 1978-79 வருடத்தில் கடைசி பியூசி என்ற ஒரே விடம் மட்டும்தான் படிக்க முடிந்தது. இந்த கல்லூரியினுடைய பாரம்பரியம் 172 ஆண்டுகள், 1844 நினைக்கிறேன். அந்த ஆண்டு முதல் இந்த கல்லூரியில் படிப்பது என்பதே எங்களுடைய மிகப்பெரிய ஒரு மரியாதை. அந்த காலகட்டத்தில் இன்னமும் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்தை கொண்டிருக்கின்ற இந்த புனித வளனார் கல்லூரியை சார்ந்த மற்ற கல்லூரிகளும் இப்போ நம்முடைய சென்னையில் இருக்கின்ற லயோலா மற்றும் சேக்ரட் ஆர்ட்ஸ், இந்த எஸ்ஜே குரூப் ஆஃப் காலேஜஸ், அதில் படிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கௌரவம் நினைக்கிறோம். அதே போல நான் சொன்ன மாதிரி ஏறக்குறைய 2 நூற்றாண்டுகளாக ஒரு கல்வி சேவையை செய்து கொண்டிருக்கின்ற தன்னலமற்ற நம்முடைய பத்து தந்தைகள் ஃபாதர்ஸ் அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். எங்களுடைய இந்த நிலைக்கு காரணம், நாங்கள் பள்ளி பருவத்திலே ஒரு 18 வயது கடந்து 17 வயது கடந்து பள்ளியில் படித்து முடித்துவிட்டு, நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியில் படித்து அதனுடைய அனுபவத்தை கொண்டுதான் பிற்காலத்தில் மற்ற படிப்புகள், அதாவது பட்ட படிப்புகளாக இருக்கட்டும், பிஇஓ, எம்பிஓ ஆர் எனி அதர் சர்வீசஸ், இந்தியன் டெலிகாம் சர்வீஸ் நான் ஜாயின் பண்ணேன். இந்த அனைத்து என்னுடைய முன்னேற்றத்திற்கும் முதற்படியாக இருந்தது இந்த கல்லூரி என்று சொன்னால் முறையாகாது. அப்பேற்பட்ட கல்லூரியில் திரும்பவும் கலடி எடுத்து வைத்து என்னுடைய ஒரு அலுமினி மீட்டிங்கில் கலந்து கொண்டு ஒரு அவார்டு வாங்குவது என்பது
என்னோட ஒரு வாதம் வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபாதர் மரியதாஸ் சொன்னபடியும் நம்முடைய தலைவர் ரெக்டர் அவங்க சொன்ன மாதிரியும் நாம் வளர்ந்த கல்லூரிக்கு, நாம் வளர்ந்த பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு, நம் இன்ஸ்டிடியூஷனுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்பது என்னுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக எனது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன். இந்த இனிய மாலை பொழுதிலே எங்களை அழைத்து இந்த கௌரவத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை குறித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபாதர் மரியதாஸ் மற்றும் அனைவருக்கும் நன்றி. வணக்கம். அவர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில நான் சொல்ல விரும்புகிறேன். பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 16, 17, 18, 19 ஆகிய 4 நாட்களும் துபாயில் இருந்தேன். அங்கு இருக்கின்ற முன்னாள் மாணவர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் அங்கு சென்றேன். போனுடன் எனக்கு திரு சோனாராம் அவர்கள் எனக்கு தெரியாது. இன்னொரு மூலமாக அவர் அறிமுகமானார். பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி எனக்கு அறிமுகமானார். 18ஆம் தேதி இந்த மாதிரி நம்ம ஒரு அலுமினி மீட்டிங் போட்டுக்கோன்னு அவருக்கு சொன்னேன். அவர் அங்கே இருக்கின்ற எஃப்எம் 94.6 அவர் ஒரு பங்குதாராக இருந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் துபாயில். உடனடியாக ஒரு பரிந்துரை முன்வைத்த, நாளைக்கு எஃப்எம்ல நீங்கள் அனௌன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு உடனடியாக ஏற்றுக்கொண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி ஒரு 6 நாள் எஃப்எம்ல அனௌன்ஸ் பண்ணார். என்னடாக 19ஆம் தேதி காலையில் 12 மணி, மதியம் 12 மணிக்கு இந்த எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷனில் புனித வளநாத் கல்லூரியில் பயின்ற மாணவர்களுக்கு என்று ஒரு கூட்டம் இருக்கிறது. எனவே யார் யார் எங்கள் துபாயில் படிப்பில் அனைவரும் வாருங்கள் என்று அவர் அறிமுகம் செய்தார். அதன்படி 15 பேர் வந்தார்கள். 18ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணி 15 பேர் வந்தார்கள். 15 பேர் 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி துபாயில் ஒரு சாப்டர் உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு தலைவர் அவராக இருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு முன்பாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். எனவே துபாயில் நம்முடைய மாணவர்களுக்கு ஒரு சாப்டர் இருக்கிறது. அவருடைய பிரசிடென்ட் மிஸ்டர் சோனராம், வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. எனவே இந்த நேரத்திலே மனமுகந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அவருக்கும், நான் அங்கே சென்ற பொழுது அனைத்து பொறுப்பையும் அனைத்து செலவையும் அவர் தான் எடுத்துட்டார். எனவே இந்த நேரத்திலே அவருக்கு அவர் செய்த அனைத்து உதவிகளுக்கும் உங்கள் சார்பாக நன்றி சொல்லி அவரை பேசுமாறு அன்போடு முதல்ல அவர் பேசினதே ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கு மேல இவர் எவ்வளவோ சொல்லி வச்சிருக்காரு. முடிஞ்ச வரைக்கும் பேசுறேன். நான் 4 வருஷம் 1975 இங்க பியூசி ஜாயின் பண்ணேன். 1979 வரைக்கும் பிகாம் படித்தேன். அந்த 4 வருஷத்துல நான் பேசினது கிடையாது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம், அதுவும் சென்ட் ஜோசப்ஸில் பேசுகிறேன். பேசுகிறேன்னு சொல்லி போகும்போது மேடையில் ஐ வாஸ் ஸ்வெட்டிங் இட் அவுட். பட் அப்புறம் தான் பார்த்தா எல்லாருக்குமே ஸ்வெட்டிங். டிஜிபி தான் ரொம்ப ஸ்வெட்டிங். என்னோட ஸ்வெட்டிங் வேற, மற்றவங்களுக்கு வேற. நான் 75, 79 பிகாம் முடித்தேன். அப்போ ஃபாதர் கேபி ஜோசப் ரெக்டர், ஃபாதர் சிகே சுவாமி வாஸ் பிரின்சிபல், ஃபாதர் வாலப்பள்ளி வாஸ் தி வைஸ் பிரின்சிபல், மிஸ்டர் வெல்லூர் வாஸ் அவர் accounts head, also Mr. Benis Fernandez was our HOD. So we had our 2014 1979 பேட்சோட அலுமினி ஃபங்க்ஷன் இங்கே தான் பண்ணோம். அப்போ எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ 75, 79 இங்கே எல்லாம் முடிச்சுட்டு 79, 83 I was in Chennai CA பண்ணுறதுக்கு. அப்போது I had the opportunity to stay at Loyola College. ஸோ 3-4 வருஷம் அங்கே தான் லயோலாவில் தான் ரூம் எனக்கு. அங்கே தான் எனக்கு படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு. ஸோ அதை முடிச்சுட்டு ஐ வென்ட் டு துபாய். ஸோ த்ரூஅவுட் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் காமன். அதில் ஒரு விஷயம் இங்கேயும் சரி, லயோலாலையும் சரி, துபாயிலையும் சரி, எல்லாரும் அங்கே போட்டிருக்காங்க. துபாயிலையும் எல்லாரும் என்னோட லோக்கல்லேருந்து எல்லாரும் அங்கே தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டிசிப்ளின், அந்த ஒரு ஃபேக்டர் கண்டினியூஸாக போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ரெண்டாவது,
கண்டினியூஸாக லாஸ்ட் 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறது டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளின் வந்து சென்ட் ஜோசப்ஸில் we learned it. We have been inculcated in our brain, in our DNA. ஸோ அந்த டிசிப்ளின் இங்கே பழகினது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து வரேன். எப்போவுமே எங்கள் அப்பா சொல்லுவாங்க, மை ஃபாதர் ஆக்சுவலி had a dream, நம்ம பையன் வந்து சென்ட் ஜோசப்ல படிப்பானா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய ட்ரீம் இருந்தது அவருக்கு. அந்த கனவு நனவாகிற மாதிரி தான் நான் 1975 வந்து சிகே சுவாமியை பார்த்தேன். அவர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, நீ ஸ்கூல் ஃபஸ்ட்டா அப்படின்னாரு. ஆமாம் ஃபாதர்னு. ஓகே, யூ ஆர் அட்மிட்டட், போய் பணத்தை கட்டுனாரு. ஸோ அதுக்கப்புறம் ஃபாதர் டயஸ் இருந்தார் நியூ ஹாஸ்டலில், 4 இயர்ஸ் அங்கே தான் இருந்தேன். ஸோ மை ஃபாதர் ஆல்வேஸ் யூஸ் டு சே, வாழ்க்கைங்கிறது இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், எப்படி வேணாலும் வாழணுங்கிறது வாழ்க்கை இல்லை. இப்படி தான் வாழ்க்கைன்னா we have to structure it. அந்த ஸ்ட்ரக்சர் பண்ணி இருக்கிற வாழ்க்கை அதுக்கு அடித்தளமாக அமைந்தது சென்ட் ஜோசப் காலேஜ் என்றால் மிகையாகாது. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஈவன் இன் துபாய் it is a structured life, very good atmosphere, everything same like St. Joseph's, everything is available but with the discipline. இங்க இருந்து நம்ம என்ன பழகணுமோ அதை வச்சு தான் நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், freedom with restriction. We have every freedom in St. Joseph's, every freedom we had. Actually நான் படிக்கும்போது பிகாம் படிக்கும்போது I wanted to do my ICWA. அப்போ ஈவினிங் காலேஜில் ICWA நடக்குது. ஸோ நான் போகலாமான்னு பெர்மிஷன் கேட்டேன். they gave me permission. Also Father Dias gave me permission to come late in the hostel in the night. So I used to come late, 9 o'clock. அப்போ எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருப்பாங்க, நான் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட வேலை ஆரம்பிக்கும். ஸோ I had all the freedom but subject to certain things. Same thing also in Dubai. So last 35 years my life is like St. Joseph's தான். அங்கேயும் அதே மாதிரி தான் லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ that is one good thing. So far we have not missed anything. Third very important thing I wanted to say, நான் படிக்கும்போது நான் சொன்னேன், ஃபாதர் சிகே சுவாமியும்